எல்லாருக்கும் வணக்கம். தல அஜித் குமார் நடித்த விடாமுயற்சி படம் பிப்ரவரி 6 இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2 வருஷம் கழித்து பெரிய எதிர்பார்ப்புகளோடு வெளியாட இந்த படத்தில் இந்த படத்துடைய வசூலை விட இன்னொரு சைடு வசூல் அதிகமாகவே போயிட்டுருக்கு. என்ன வசூல்? பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்களா, 2500 விற்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. போலீஸாருடைய வசூல் இந்த சைடு அமோகமாக போயிட்டுருக்கு. அதாவது படம் கூட ஒரே நாளில் இவ்வளோ வசூல் பண்ணுமான்ட்டு எனக்கு தெரில. ஒரு பக்கம் என்னடான்னா சென்னை ரோஹிணி தேட்டரில் வளைச்சி வண்டிக்கு ஃபைன் போடுறாங்க. இன்னொரு பக்கம் என்னடான்னா வெற்றி தேட்டரில் வண்டியை தூக்கிட்டே போயிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. எதுக்குன்னு கேட்டிங்களா, நோ பார்க்கிங்கில் வாகனத்தை நிறுத்தியிருக்காங்க அஜித் சார் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாகனத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஓகே, நோ பார்க்கிங்கில் நிப்பாட்டப்பட்ட வாகனத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதில் எந்த தவறும் இல்லை அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். சில தேட்டர்களில் 1000 ரூபாய் வரையும் ஃபைன் போட்டிருக்காங்க. சில தேட்டர்களில் நிப்பாட்டப்பட்டிருந்த பைக்குகளை காவல்துறை பறிமுதல் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. ஓகே, அப்படி உங்கள் ஆட்சிப்படி வந்தால் கூட இந்த விஷயத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. இனிமேல் நிறையா கட்சி கூட்டங்கள் நடக்க போகுது. கட்சி மேடைகள் அமைக்க போகிறாங்க. கட்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள் ஒதுக்க போகிறாங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய கட்சி மீட்டிங்ஸ்லாம் நடக்கும். எதில் நடக்கும்னா பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயும் இந்த கரெக்டாக மெயின் ரோட்டில் அந்த பாதை அமைச்சும் தான் நடக்கும். அந்த மாதிரி நேரங்களில் கட்சி நிர்வாகிகள் நிறுத்தக்கூடிய பைக்குகளுக்கு எந்தவித அபதாரமும் விதித்தது கிடையாது, விதிக்கப்படுமானும் தெரியாது. ஆனால் ஒரு ரசிகன் படம் பார்க்க வரான்னா அவன்கிட்ட இருந்து ஒரு 1000 ரூபாய் ஃபைன் போடுற நிலைமைக்கு இப்போ காவல்துறை இருக்கிறாங்க. அப்படி இதுக்கும் நீங்கள் 1000 ரூபாய் ஃபைன் போடுறீங்கன்னா எந்த கட்சி மீட்டிங்னாலும் சரி, எந்த கட்சியிலேருந்து மாநாடு வச்சாலும் சரி, எந்த கட்சியிலேருந்து யார் பேச வந்தாலும் சரி, அங்கும் நோ பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களுக்கு கண்டிப்பான முறையில் 1000 ரூபாய் ஃபைன் போட்டு ஆகணும். இதுக்கு ஒரு நியாயம், அதுக்கு ஒரு நியாயம், இதெல்லாம் கிடையாது. ஒரே நியாயம்தான். ஏன்னா இது மக்களாட்சி நடந்துகிட்ருக்கு, ஜனநாயக நாட்டில் நாங்களாம் இருக்கோம் அப்படின்ட்டு. அப்போனா தான் எங்களுக்கு கொஞ்சமாவது நம்பிக்கை வரும். ஓகே, இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. இன்னொரு மனசை நோகடிக்கக்கூடிய விஷயமும் ஒன்று நடந்துருந்துச்சு. அஜித் குமார் சாருடைய ஃபேன் ஒருத்தர் பால் அபிஷேகம் பண்ணுறதுக்காக பால் பாக்கெட் கொண்டு வந்திருந்தாங்க. பால் பாக்கெட் கொண்டு வந்த பால் பாக்கெட்டை இப்போது ஒரு காவல்துறையினர் பிடுங்கி அப்படியே அதை தூர வீசுனா எங்கே இன்னொருத்தன் எடுத்து போட்டுருவானோன்னு சொல்லி அதை எடுத்து தேட்டருக்கு வெளியே போட்டிருந்தாங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய பேர் இல்லை, தலசாரே சொல்லியிருக்காங்க, பால் பாக்கெட்டெல்லாம் அபிஷேகம் பண்ணாதீங்க. தளபதியும் சொல்லியிருக்காங்க, பால் பாக்கெட் அபிஷேகம் பண்ணாதீங்க, அது நிறையா குழந்தைகளுக்கு உபயோகப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பால் பாக்கெட்டை பிடுங்கி ஏதாவது கஷ்டப்படுற அங்கே இருப்பாங்க, கண்டிப்பாக தேட்டரு வாசல்லையாக இருக்கட்டும் இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுத்துருக்கலாமே. பறிமுதல் தான் பண்ணிட்டீங்க. அவ்வளோ கோவத்தில் நீங்கள் அவங்கள திட்டிக்கொண்டு அந்த பால் பாக்கெட்டை தூக்கி வீசலாட்டி என்ன அப்படிங்கிறதான் நான் கேட்கேன். நீங்கள் அப்படி தூக்கி வீசினதுக்கு அவன் பால் பாக்கெட்டை வச்சு அபிஷேகம் பண்ணி கொஞ்சம் என்ஜாய் வாட்டு பண்ணியிருப்பான். அப்புறம் இது மட்டும் தான் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. வெற்றி திரையரங்கில் நடிகை த்ரிஷா அவர்கள் மற்றும் அனிருத் அவர்கள் அவங்களாம் சேர்ந்து படக்குழுவினருடன் சேர்ந்து படம் பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு அந்த விஷயம் ரொம்பவே ட்ரெண்டாக இருந்துச்சு இணையதளங்களில். அங்கு கூட்ட நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்கு போலீஸார் பாதுகாப்புக்கு இருந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்தாங்க. ஏன்னா எங்கே அல்லு அர்ஜுனன் கூட்டின மாதிரி கூட்டம் எங்கே அப்படி கூடி போச்சுன்னா எதுவும் ஆயிருமோ அப்படிங்கிற பயத்தில் போலீஸ்காரங்க வந்து தானே ஆகணும். பெரிய பிரச்சனையே அதான, கூட்ட நெரிசலில் சிக்கி அவனாவது இறந்து போனான்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாகி விட்டுறாங்க. இப்போ கும்பமேளாவில் சிக்கி எத்தனை பேர் இறந்தாங்கன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றம் வரைய போய் பேசியிருக்காங்க. இன்னும் ஆளுங்கட்சி இதை மறைக்க பார்க்குறாங்க. எத்தனை பேர் இறந்தாங்கன்னே தெரில, அதை எங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றம் வரையும் போய் பேசியிருக்காங்க நம்ம எம்பி கனிமொழி அவர்கள். இது நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தெரிஞ்சுக்கணும்ல எத்தனை பேர் செத்து போனான்ட்டு. அப்போ தானே அடுத்த தடவை அந்த இறப்பு விகிதத்தை குறைக்கிறதுக்கான ஏற்பாடாவது பண்ண முடியும். 144 வருஷங்களுக்கு அப்புறம் நடக்கிற மகா கும்பமேளாவில் பாதுகாப்பு இருந்துச்சான்னு எனக்கு சரியாக தெரியல. இப்போ அதுக்குள்ளே போக வேண்டாம், நம்ம விடாமுயற்சியில் இருக்கோம். விடாமுயற்சி, நம்பிக்கை, விடாமுயற்சி. அப்புறம் சென்னையில் மறுபடியும் பிளாக்ல டிக்கெட் வித்துட்டு இருந்தவங்களையும் காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துருந்துச்சு. பிளாக்ல டிக்கெட் வித்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு டிக்கெட் 200 ரூபா டிக்கெட்டை 2500 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்திருக்காங்க. அவங்கள தான் காவல்துறையினர் எப்படியோ கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வந்துச்சு. இந்த ஒரு விடாமுயற்சி படம் எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு தலையை பார்த்தாலே போதும், தலை தரிசனமே போதும், படத்தை பற்றி நாங்கள் கவலைப்படலை. ஆனால் படம் நல்லா தான் இருந்துச்சு. அஜித் சார் வின்டேஜ் அஜித் குமாரை பார்த்த மாதிரி எங்களுக்கு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தகவல்களையும் ரசிகர்கள் சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இது மாதிரியான நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.